நியூ இயர் செலிப்ரேஷன் அன்னைக்கு டிவிக்கு இருந்து இந்த மாதிரி வந்து பப்ளிக்கை டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வந்து வெளியே வந்திருக்கு. அதுல என்னன்னா வந்து ஒரு காரை வந்து நிப்பாட்டி ஒரு பையன் வந்து டான்ஸ் ஆடுறான், தளபதி கச்சேரி அப்படின்னு டான்ஸ் ஆடுறான். இதை பார்த்து வந்து கார்ல உள்ளவங்க ஓட்டு போட்டுருவாங்களா, இல்லாட்டி அவங்க ஒரு கார்ல போறவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஃபாஸ்டா போயிருப்பாங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சியா இருக்கலாம், இல்லை வீட்டுக்கு வேலை முடிஞ்சு போறவங்களா இருப்பாங்க, அவங்க காரை மறிச்சு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணா வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு வந்து எதிர்கட்சிக்காரங்களாம் வந்து அந்த பையன் வீடியோ வச்சு கேட்குறாங்க. இதே மாதிரி வந்து நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு டிஎம்கேக்காரங்க வந்து ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு டான்ஸ் ஆடினா உங்களுக்கு எப்படி இருக்கும், வண்டியை மறிச்சிட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்கன்னா வந்து ஓட்டு போட்டுருவாங்களா, விஜய் ஃபேன்ஸ் எதுக்கு வந்து இந்த மாதிரி காரை வந்து மறிச்சிட்டு இந்த மாதிரி தளபதி கச்சேரி அப்படின்னு டான்ஸ் ஆடுறாங்க, இதெல்லாம் பார்த்து மற்றவங்களுக்கு வந்து எரிச்சல் தான் வரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பசங்க யாரும் எதுவும் பண்ணாதீங்க. நடு ரோட்டில் போயிட்டு தியேட்டருக்கு போகிறீங்களா, விஜய் என்ன படத்தை பார்க்குறீங்கன்னா நல்லா கற்றுங்க, அதான் என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஏரியா. அங்கே என்ன வேணால் கற்றலாம், என்ன வேணால் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ரோட்டுக்குன்னு வந்ததுக்கப்புறம் பப்ளிக்கை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம கத்துறது, காரை மறிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து எதிர்கட்சிக்காரங்க ஒரு கண்டென்ட்டை வச்சு நம்மளை வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு தான் இதை சொல்கிறேன்.